நான் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் தாங்க இருந்தேன். இப்போ அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். அதில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. அதனால் அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் ஃபீல்டில் வந்து ஒரு இஷ்யூ, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு தற்காலிக தீர்வு, டெம்பரவரி ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிருவோம். அதே பிரச்சனை திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்ததுன்னா அந்த பிரச்சனையோட மூலம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதனால ரூட் காஸ் அனாலிசிஸ் டாக்குமெண்ட்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோங்க. அது என்ன, அதோட சாராம்சம் என்னன்னா, பிரச்சனை ஏன் வந்தது, இதனால வந்தது, அது ஏன் நடந்தது, அந்த பிரச்சனை ஏன் நடந்தது, அதுக்கு பின்னாடி அப்படி போய் அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பேக் ட்ராக் பண்ணியே போய் அந்த மூலம் ஆதி எங்க வந்து பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை திருத்தும் போது சுத்தி நடக்கிற அத்தனை பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்கா வந்து சால்வ் ஆயிருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, இல்லை ஹெல்த்ல பிரச்சனை இருக்கு. மனசு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறேன், இல்லை மன ரீதியா பிரச்சனை இருக்கு. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு. ஒற்றுமை, ஃபேமிலி ஒற்றுமை, ரொம்ப வந்து ஒற்றுமையாக நாங்கள் ஹாப்பியாக வாழ்கிறோம், இல்லை அதில் ரிலேஷன்ஷிப்பில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ரொம்ப சந்தோஷமாக ஐஸ்வர்யமாக ஹாப்பியாக வாழ்கிறோம், இல்லை அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் இருக்குது. பெஸ்ட்டாக வாழ்க்கையை வாழ கற்றுக்கிட்டு வாழ்கிறது அனைத்தும் ஆன்மீகம்னு பார்த்தோம். அந்த ஆன்மீக பாதையில் ஒரு வளர்ச்சி, growth நல்லா இருக்குது, இல்லை அதில் ஸ்ட்ரக் ஆகி ஒரு இடத்துல நிற்கிது. இந்த மாதிரி எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் மேலோட்டமாக ஒரு காரணம் இருக்குங்க. நல்லா வந்து ஆழமாக யோசிச்சு பார்த்தா, பேக் ட்ராக் பண்ணி போய் பார்த்தா உண்மையான காரணங்கிறது வேற ஒன்று இருக்குங்க. அப்போ பிரச்சனை அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை வந்து நல்லதாக அற்புதமாக நடந்துட்டு இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, உண்மையான காரணம் என்னங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணுங்க. பிரச்சனையாக இருந்தால் வேரோட அதை பிடுங்கி வீசணும். ஏன்னா பிரச்சனையிலிருந்து விடுபடுறது ஒரு மகத்தான வெற்றிங்கிற ஆழமான உண்மையை நம்ம உணரணுங்க. அதே மாதிரி சந்தோஷமா நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்குது, அதுக்கும் ஆழமான உண்மை அந்த என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதை தக்க வைக்கிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் நம்ம செஞ்சுட்டே இருக்கணுங்க. அப்பதான் கன்சிஸ்டண்டா வாழ்க்கையில எப்பவும் ஹாப்பியா நல்லபடியா வாழ முடியுங்க. அதனால எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஆணி வேற கண்டுபிடிப்போம், வெற்றியின் தரத்தை உயர்த்துவோம்.